யெகோவா, அந்த யெகோவா தான் இயேசுவாய் வந்திருக்கிறவர் என்று யெகோவாவுக்கு தெரியாது. ஏசாயா 9:6 நாம் அறிக்கையிடுகிறோம். எப்படி? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். இந்த திருத்துவக்காரங்க நம்ம இயேசு நித்திய பிதான்னு சொல்றதுனால தான் நம்ம அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாங்க. ஏசாயா 9:6 இயேசு நித்திய பிதான்னு சொல்லுதா? நம்ம ஏற்கனவே கர்த்தர் பிதா, அந்த கர்த்தர் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். நம்ம சொல்றது தப்பா? இது எத்தனை வசனம் வேணும்? எத்தனை 100 வசனம் வேணும்? அவர் தான் இவர்னு. யோபுவின் புஸ்தகம் 9:8 வாசியும். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலையின் மேல் நடக்கிறவர். சமுத்திர அலையில எத்தனை பேர் நடந்தாங்க? 3 பேர் உண்டுன்னா, அவர் ஒருவரே வானங்களை விரிக்கும் போது கூட 3 பேராட்டு உண்டு. ஒருவர் 3 பேரா உண்டுன்னா, சமுத்திர அலையில நடக்கும் போது 3 பேரா நடந்திருக்கணுமே. அல்லேலூயா. நம்முடைய சாயலும் ரூபத்திலும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி சொல்லி மனிதனை உண்டாக்குன போது அவருக்கு 3 ரூபம் உண்டுன்னா, மனுஷனுக்கு 3 ரூபம் அவர் கொடுத்திருக்கணுமே. ஆகவே அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலையின் மேல் நடந்தவர். சமுத்திர அலையில நடந்தவர் யாரு? யார் அவர்? அவர் ஒருவர் தான் வானங்களை விரித்தவர். யோவான் 1:10 சொல்லுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவரை அறியவில்லை, அவரை அறிந்திருந்தார்கள், ஆனால் மகிமையின் கர்த்தரை பிதாவை சிலுவையில் ஆராய்ந்திருக்க மாட்டார்களே. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு சொன்னாரு, கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. உடனே நம்ம கீழே சொல்லுவோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எனக்கு எப்படி காட்டும் என்று நீ எப்படி சொல்லலாம் என்று இயேசு சொன்னதை நம்ம சொன்னா உடனே அவங்க 14:1 எடுத்துட்டு சொல்லுவாங்க, இந்த வசனத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தையை மட்டும் எடுக்கக்கூடாது, 14:1 எடுக்கணும். 14:1 சொல்லுது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கணும், தீர்க்கதரிசி இடத்திலையும் விசுவாசம் வைக்கணும். 2 நாளாகமம் 20:20 சொல்லுது, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், நிலை நிற்பீர்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஜெயம் எடுக்கணும்னா தீர்க்கதரிசியை நம்பணும், நிலை நிற்கணும்னா தேவனை நம்பணும், தேவனையும் தீர்க்கதரிசியையும் நம்பணும், தேவனையும் தீர்க்கதரிசியாய் வந்திருக்கிறவரையும் நம்பணும். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இயேசு இங்க தீர்க்கதரிசியா நிற்கிறார், குமாரனாக நிற்கிறார், தீர்க்கதரிசியாக நிற்கிறார், மனிதனாக நிற்கிறார், மரிக்கக்கூடியவராய் நிற்கிறார், தண்ணி குடிக்கக்கூடியவராய் நிற்கிறார், சாப்பிடுறவராய் நிற்கிறார், உறங்குகிறவராய் இருக்கிறார், பலவீன மனுஷனாக தீர்க்கதரிசியாக நிற்கிறார். பட் ஆனால் இவர் யார்? இவர்தான் மகிமையின் கர்த்தர், இவர்தான் நித்திய பிதா, இவர்தான் சமாதான பிரபு, இவர்தான் யெகோவா. அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலையின் மேல் நடக்கிறவர். அனுப்பினவர் அவர்தான், அனுப்பப்பட்டவர் அவர்தான். ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்ன வைக்கிறேன். ஏசாயா 26:4 தான், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலை ஆயிருக்கிறார், நித்திய கன்மலை அவர்தான். 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுது, அந்த கன்மலை கிறிஸ்துவே. கர்த்தராகிய யெகோவா தான் கிறிஸ்துவாய் வந்திருக்கிறவர், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறவர், கர்த்தர் 2ஆம் மனுஷனாய் வந்திருக்கிறவர். 2ஆம் நபருக்கு இடமே இல்லை. தெய்வத்துவத்தில் 2ஆம் நபர்னு 3ஆம் நபர்னு பேசுறதுக்கு இடமே இல்லை. கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய தேவனுடைய பெயர் என்னன்னு கேட்கணும்னு நினைச்ச முதல்ல மறந்து, அவருடைய பெயர் இனி கேட்டா நீங்க சொல்லுவீங்க, பலர் சொல்ல மாட்டாங்க,
நாங்கள் சில கருத்தரங்களில் போன இடத்துல உங்கள் தேவனுடைய பெயர் என்னன்னு திருத்துவக்கால்கிட்ட கேட்டபோது அவர்கள் சொல்லவே இல்லை. அஞ்ஞானிகள் சொல்கிறாங்க எங்களுக்கு பல தெய்வங்கள் உண்டு, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பேர் உண்டு. நீங்கள் ஒரே தேவன்னு சொல்கிறீங்களே, உங்கள் தேவனுடைய பேர் என்னன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு நாங்கள் கேள்வி கேட்டோம் திருத்துவக்காரர்கிட்ட. பதிலே சொன்னாங்க இல்லை. ஏன்னா உங்கள் தேவன் யாருன்னு சொன்னதுக்கு பதில் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால், அல்ல கர்த்தராய் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் விஷயம் அதோட முடிஞ்சு. ஒரே ஒரு விசுவாசம், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படும். கர்த்தராக பிதாவா மட்டும் இல்லை, குமாரனாக ரட்சகராக வந்தவரும் அவர்தான். வேற ரெண்டானவர் வரல. மூணாவது பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே வந்து ஆளுகை செய்கிறவர் அவர்தான். ஆகவே தேவன் ஒருவரே. அல்லேலூயா. ஆழத்துவத்தில் ஒருவரே. ஆமென். கர்த்தர் நம் யாவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் சாட்டில் தேவன் ஒருவர், ஒரே ஆள் ரூபம் உள்ளவர், சுற்றிலும் வானவில் இருக்கிறது போல் அந்த மகிமை சுற்றிலும் இருந்தது. அந்த சுற்றிலும் அந்த ஒளிக்குள்ளே ஒரு மனித சாயலாக ஒரு ரூபத்தில் ஒரே தேவன் ஒரே நபராக இருக்கிறார் என்கிறதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரே தேவன் என்கிறதான சத்தியத்தை வேதம் தெளிவாக நமக்கு படிப்பிக்கிறது. திருத்துவத்தை சொல்லுகிற நம்முடைய சகோதரங்கள் தேவன் ஒருவர் என்று சொல்லுகிறதை நாங்கள் மறக்கவில்லை என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தைக்கும் அவருடைய விசுவாசத்திற்கும் சம்பந்தமே கிடையாது என்பதை நாம் தொடர்ந்து உள்ள செய்தியில் நாம் தியானிக்க போகிறோம். அவர்கள் தேவன் ஒருவர் என்று நாங்களும் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுகிற வார்த்தை சத்தியமானால், அப்போஸ்தலர்கள் கொடுத்த ஞான ஸ்நானத்தை அப்போஸ்தலர் 2:38 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள ஞான ஸ்நானத்தை அவர்கள் கொடுப்பார்கள். காரணம், மணவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மணவாட்டியை மணவாளனோடு சேர்க்கிறது தான் ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானத்தில் தான் கலாத்தியர் 3:26-27 படி இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11:2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன், 3 புருஷர் இல்லை. இப்போ பிதாவுக்கும் கிறிஸ்துக்குரிய ரகசியம் தான் அடுத்தது நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தான் கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். அந்த கன்மலை கிறிஸ்துவே. கர்த்தர் தான் கிறிஸ்து, கர்த்தர் தான் மணவாளன் என்று ஏற்கனவே நம்ம வாசித்தோம். கிறிஸ்து தான் மணவாளன், கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவருடைய 3 மகிமையுடைய ஒரே நபர் மணவாளன். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஊழியத்தில் நிற்கிற அப்போஸ்தலனாகிய பவுல், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் இந்த கிறிஸ்துவோடு சேர்க்கிறது தான் ஞானஸ்நானம். கலாத்தியர் 3:26-27 கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே, ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. மணவாட்டி மணவாளனை தரித்து கொள்ள வேண்டும். கல்யாண உடன்படிக்கையில்
புருஷனும் மனைவியும் ஒன்னாகிறாங்க. மனைவி புருஷனை தரித்து கொள்ளுகிறாள். அது முதல் அவளுக்கு புருஷன் தலையாகிறான். அது முதல் புருஷனுக்கு மனைவி சரீரமாகிறாள். ஸ்திரீக்கு புருஷன் தலை என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல மணவாட்டி சபைக்கு மணவாளன் தான் தலை. மணவாளன் தலை, சபைக்கு கிறிஸ்து தலை. அவை கிறிஸ்துவை ஞானஸ்நானத்தின் மூலம் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே ஞானஸ்நானம் தன்னுடைய மணவாளனோடு கூட சேர்ப்பதுதான் ஞானஸ்நானம். நாமத்தை தரித்து கொள்வதுதான் ஞானஸ்நானம். ஆகவே ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவோடு மணவாட்டி சபையை சேர்க்கிறது. ஆகவேதான் அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபைக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். சரி, இருக்கட்டும். நாம் இங்கே தியானித்தது ஒரே நபர், ஆள் ரூபத்திலும் ஒருவர். அவரோடு கூட இரண்டாம் நபர் இல்லை, மூன்றாம் நபர் இல்லை. அது தேவனே சொல்லிவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகம் 32:9 வரும்போது, 32:39 வரும்போது பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை, என்னோட வேற இரண்டாம் நபர் இல்லை, வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். தேவன் சொல்றார். நிறுத்தி, தேவன் சொல்றாரு, என்னோடு கூட ஒரே ஆள் ரூபம் தான். இதுதான் கர்த்தருடைய மகிமையின் சாயல். அவர் சொல்றாரு, நான் நானே அவர். ஏன்னா இவர் தான் இவரா வந்தவர். அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலையின் மேல் இப்ப சமுத்திர அலையில நடக்கிறார். அப்ப அவர் சொல்றார், நான் நானே அவர், என்னோடு கூட வேறொரு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள்னு தேவன் சொல்றார். ஆனா திருத்துவ சபைகள் சொல்லுது, திருத்துவத்தில் இரண்டாவதானவரை பிதா அனுப்பினார். அனுப்பினார்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, ஆழம் என்ன, பிறகு அடுத்ததுல பார்ப்போம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இரண்டாம் நபரை அனுப்பினார். அவர் சொல்றாரு, என்னோடு கூட வேறொரு நபர் இல்லை, வேறொரு தேவன் இல்லை என்று இப்பொழுது பாருங்கள். எனக்கு முன் ஏற்பட்டவர் இல்லை, எனக்கு பின்ன இருப்பதில்லை. முந்தினவர் அவர்தான், பிந்தினவர் அவர்தான், மரித்து பிழைத்தவரும் அவரே தான். பைபிள்ல தேவனை குறித்து 3 சாட்சி இருக்கு, பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இங்கதான் பிரச்சனை அத்தனையும். திருத்துவாது மூவர்னு சொல்றாங்க, நாம் ஒரே நபருடைய 3 மகிமை என்று சொல்லுகிறோம். 3 பேர் என்கிறதுக்கு வசனம் இல்லை, 3 மகிமை என்கிறதுக்கு வசனம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. அல்லேலூயா. லூக்கா 9:26 அதை சொல்லுகிறது. ஆகவே வேறொரு இல்லை, அவர்தான் இவராய் வந்தார். அவர் சொல்ல, நான் நானே அவர், என்னோடு கூட வேறு தேவன் இல்லை என்று இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன். அவர் வானங்கள் வானாதி வானங்கள் இருக்கிற இடத்துல அவர் இருந்துகிட்டு எங்க வானத்துக்கு நேர கை வைத்தது? பூமியில நின்னுதான் கையை உயர்த்துறார். அல்லேலூயா. நான் வானங்களுக்கு நேராக என் கைகளை உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன். இது எங்க சொல்லி இருக்காரு? வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17 அந்த காட்சிய மனுஷகுமாரன் 7 பொன்குத்து வழக்குகளின் மத்தியிலே மார்பருகே பொற்கச்சை கட்டினவராய், கையில் 7 நட்சத்திரங்களை ஏந்தினவராய் இயேசுவானவர் நிற்கிறார். அவருடைய தலை மயிரெல்லாம் வெண் பஞ்சை போல் இருக்கிறது, கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருக்கிறது, வாயிலிருந்து இருவரும் கருக்குள்ள பட்டயம் புறப்படுகிறது. அவருடைய பாதங்கள் உலக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல் இருக்கிறது. அந்த மகிமையான காட்சியை, மனுஷகுமாரனுடைய காட்சியை கண்டபோது யோவான் செத்தவனை போல விழுகிறார். உடனே அவர் யோவான் அப்போஸ்தலனை கையை பிடிச்சு தூக்கி விட்டு சொல்றார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். வானத்துக்கு நேரா கையை உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர், சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவர் சொல்லுகிறவர் நான் தான்
சொல்றாரு. பூமியில நின்னுகிட்டு சதா காலங்கள்ல உயிரோடு இருக்கிற கை வைத்து பேசுறது நான் தான் சொல்றாரு அவர். இயேசு நின்னு சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:24 சொல்றார், நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். சாக வேண்டியதான், வேற வழியே கிடையாது. நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். 2ஆம் ஆண்டவர் 3ஆம் ஆண்டவர் திருத்துவத்துல 3-4 இந்த புத்தகத்துல இருந்து இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு இவர்தான் நானே அவர். உடனே யூதர்களுக்கு புரியல. மரியாளுக்கு போய் எப்படி தேவனா இருக்க முடியும்? அவங்க யோசேப்புக்கு மகன் நினைச்சாங்க, அவர் எப்படி தேவனா இருக்க முடியும்? உடனே கேட்டாங்க. 25ஆம் வசனம் யோவான் 8:25. அவர்கள் நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி ஆதி முதலாய் உங்களுக்கு ஹல்லேலூயா, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தான். ஆதின்னு சொல்லுது எங்க இருக்கு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதி என்று தொடங்குகிறது. அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் அவர் சொல்றாரு. இயேசுலாம் நான் ஆதி முதல் சொல்லி இருக்கிற ஆளுதான். அப்ப ஆதியில வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தது நான் தான் சொல்றாரு. சரி, யோவான் அப்போஸ்தலனுடைய மார்பில சாய்ந்து இளைப்பார்னு யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 1:10. அவர் இங்க உலகத்துல இருக்காரு, கடல்ல நடக்கிறாரு. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகத்தை உண்டாக்கும் போது அவர் தேவன். இங்க கீழே இருக்கும் போது அவர் மனிதன். இங்க மனிதன், அங்க தேவன். நான் ஆதி முதல் சொல்லி இருக்கிறவர் தான். அடுத்தது, அப்ப ஆதி முதல் சொல்லி இருக்கிறவர் தான். அப்ப யார் ஆதியோ அவர் தான் அந்தமும். நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்றார். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். பாருங்க, ஆதி யாரோ அவர் தான் அந்தம். அவர் தான் யாரு? அந்தம். இந்த ஆதி அந்தம் அவருக்கு பேர் வந்தனுடைய ரகசியம் என்னன்னு தெரியுமா? ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்ற அந்த ஆதி நான் தான் சொன்னாரு. அப்ப அந்த யார் ஆதியோ அவர் தான் அந்தம். பைபிள்ல அந்த எது? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராய் இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இவர்தான் ஆதி, இவர்தான் அந்தம். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இவர் ஆதியே இல்லாத அனாதி தேவன். என்ன தேவன்? அப்ப அவர் எப்படி ஆதி ஆனாரு? ஆதிக்கு முன்னே அனாதி தேவன். அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம்னு உபாகம் 33:27 சொல்லுது. அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், பெண்களே உனக்கு ஆதாரம். சரி, இந்த ஆதி என்கிற இடத்துக்கு நாம் போகல. ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும், தொடக்கமும் முடிவும். ஒண்ணுக்கு தொடக்கம் உண்டுன்னா முடிவும் உண்டு. அவருக்கு ஆதி உண்டுன்னா அவருக்கு அந்தமும். அந்தத்துக்கு முன், ஆதிக்கு முந்தின அனாதியில் எப்படி இருந்தாரோ அப்படி அந்தத்துக்கு பின்னுள்ள அனாதியிலும் அவர் அப்படியே இருப்பார். அவர் யாரா இருப்பார், இருக்கிறார் என்று அப்புறம் கடைசியில் பார்ப்போம். தொடர்ந்து உள்ளதெல்லாம் பார்ப்போம். ஆகவே இதுல ஒரே ஒருவர், ஆளத்துவத்தில் ஒருவர்னு பைபிள் திட்டமா சொல்லுது. என்னோடு கூட வேற ஆள் இல்லை. ஆனா திருத்துவம் என்ன சொல்லுது பாருங்க. இது சரிதானான்னு நீங்க நிதானிக்கணும். திருத்துவம் என்பது இறைவனின் வெளிப்பாடு. இது மனிதன் பைத்தறியினால் வந்த ஒரு கருத்து அல்ல. இது நேரம் மாற்றி எடுத்துக்கிடணும். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இக்கொள்கையினை வெளிப்படுத்துகிறது. திருத்துவம் என்பது கீழ்கண்ட அபிப்பிராயங்களை கொண்டது. வேதாகமத்தில்
கடவுள் என 3 பேரை அங்கீகரிக்கிறோம். எத்தனை பேர் கடவுள்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை. அப்ப இது யாருக்கு? எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம்? அதனால்தான் பாவத்தில் கடைசியில் எல்லாம் பின்மாற்றம் ஆகி இந்த சர்ப்பத்துக்கு வேலையை செய்துட்டு இருக்காங்க. இயேசு சொன்னார், பிதாவுக்கும் கிறிஸ்துக்குரிய ரகசியம் தெரியாததுனால, பிதாவை என்னை அறியாததுனால உங்களை ஜபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறன் எண்ணப்படும் காலம் வரும். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தான். எல்லாரும் இடறது இயேசுவின் நாமத்தில் தான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே 3 பேர் கடவுள் என்று அங்கீகரிக்கிறோம். இம்மூவரும் தனி நபர்கள் என வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்படி சொல்லியிருக்காரா? ஆண்டவர் சொல்லியிருக்காரா? நாங்க 3 பேர் இருக்கிறோம், நாங்க தனித்தனி ஆளு தான். எங்கேயாவது சொல்லியிருக்காரா? இல்ல தனித்தனி 3 பேர் ஆக்கி காட்ட முடியுமா? அல்லேலூயா. அடுத்தது, இந்த திருத்துவ தேவன் தனித்தனியாக இயங்கும் இம்மூவரும் தற்காலிகமானவர்கள் அல்ல, நித்தியமாகிய 3 பேரும் கூட்டணியா இருக்காங்க. இவர்களுக்குள் எந்த விதமான வேற்றுமைகளும் ஒவ்வாமையும் இல்லை. திருத்துவம் என்ற சொல் வேதத்தில் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருத்துவம் என்ற சொல்லை கொண்டு வந்தவர் தெர்த்துல்லியன் என்பவர். திருத்துவம் என்பது 3 பேரும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள், கர்த்தத்துவத்திலே 3 பேர் இருக்கிறார்கள் என்பதுதான். அடுத்தது, திருத்துவத்தில் காரியங்கள் 4 காரியங்கள் இருக்கின்றன. பிதாவானவர் கடவுள், குமாரனானவர் கடவுள், பரிசுத்தாவியானவர் கடவுள். ஆனால் இவர்கள் 3 பேரும் ஒன்னாக சேர்ந்து ஐக்கியமா இருக்காங்க என்று ஜோசப் குக்கு சொல்லுகிறார். ஜோசப் குக்கு சொல்றது பார்க்கல, அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொன்னாரு, பவுல் என்ன சொன்னார் இல்ல, ஜோசப் குக்கு சொன்னாரு. ஆனா பேதுரு என்ன சொல்றார் வாசிங்க. 2 பேதுரு 1:1 நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற, நல்லா கவனிச்சிடணும், தேவனும் இயேசு கிறிஸ்து தான், இரட்சகரும் இயேசு கிறிஸ்து தான். இந்த தேவனும் இரட்சகரும் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 45:15 வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவனும் இரட்சகரும் பழைய ஏற்பாட்டில் ஒரே நபர், ஒரே தேவன். அந்த ஒரே தேவன் தான் இயேசு என்று பேதுரு தொடங்குகிறார். பாருங்க, நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்ற, நல்ல மனசிலாக்கணும், தேவனும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்து தான் என்கிறதுதான் அருமையான விசுவாசம். அதுதான் அருமையான விசுவாசம். இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு தான் நிருபம். இந்த அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாய் இருக்கிற சீமோன் பேதுரு எழுதுகிற நிருபம். யாருக்கு இந்த நிருபம்? தேவனும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவே, பிதாவும் குமாரனும் இயேசு கிறிஸ்துவே, பிதாவும் குமாரனும் ஒரே நபரே என்கிற அருமையான விசுவாசத்தை உள்ளவர்களுக்கு தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். நமக்கு அடுத்த செய்தி பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துக்குரிய ரகசியம் தான். அதுல தான் இப்ப போறோம், நுழைய போகிறோம். பிதாவும் குமாரனும் ஒரே நபர், அப்படித்தானா இல்லையா? பாருங்க, கொலோசியர் 2-ம் அதிகாரம் 2-ம் வசனத்தை 3-ம் வசனத்தை படிங்க. கொலோசியர் 2:2-3. அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் குமாரனுக்கும் உரிய, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் உரிய ஒரு ரகசியம் இருக்கு. இந்த ரகசியம் தான் 1900 வருடமாய் சபைகளுக்கு மறைவு. அதனாலதான் யெகோவா விட்னஸ்கார இயேசு தெய்வம் இல்ல, வேறொரு யெகோவா இருக்காரு, நாங்க அந்த யெகோவாவுக்கு பின்னால போறோம்னு சொல்றாங்க. பைபிளுக்கு விரோதியா இருக்காங்க. இருத்துவக்காரங்களும் இந்த திருத்துவத்துக்கு ஒப்பாக யாகதேசம் 2 பேர் உண்டு, பரிசுத்தாவி வல்லமைன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் தெரியாததுனால பெந்தெகோஸ்து திருத்துவ சபைகளும் பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியம் தெரியாததுனால தான் 2 பேர் 3 பேர் ஆக்கி போட்டாங்க. ஆகவே பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை இப்பொழுது அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறோம். தெய்வத்துவத்தில் ஒரே நபர் தான் இருக்கிறார். அவர்தான் மணவாளன், அவர்தான் மணவாட்டியை ரட்சிக்க குமாரன மாம்சத்தில் வெளிப்பட்டவர், அவர்தான் பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ளே வருகிறவர், வந்து வாசம் பண்ணுகிறவர். அதை அப்புறம் நம்ம வருஷ வரையில ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இந்த பிதாவுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வுன்னா ஆங்கிலத்தில் நாலெட்ஜ். அதை உணர்ந்து கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணும், நிச்சயிக்கணும். அறிந்து கொள்ளுகிற பூரண நிச்சயம் வேணும். இங்க சொன்ன அழகா இருந்து, சரியா தான் இருந்து. இங்க கேட்டுக்கிட்டு அங்க போனோன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த காதலோடி கேட்டு இந்த காதலோடி போயிரும். அங்க போனோன்னு சொல்ல பாத்தியா, அவர் இங்க இருந்து அங்க பேசினார் பாத்தியா, பாத்தியா அப்ப 2 பேர் இருக்காங்க இல்லையா? இங்கேயும் ஆமா, அங்கேயும் ஆமா. இங்க அங்க ஆமா போடப்படாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷ் என்று சொல்லுவாய். ஒரு தேவன்ல 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லதான் பாகாலி என்று சொல்வது. அதுதான் கன்றுக்குட்டி உபதேசம். கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னாங்க, ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்குனாங்க. சொன்னாங்க, ஒரு கன்றுக்குட்டியில் பல தெய்வங்கள், எகிப்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. அதுக்கு முன்ன ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி வச்சுட்டு சொன்னாங்க, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை செலுத்துறோம்னு நினைச்சிட்டு துள்ளி குதிச்சு நடனம் பண்ணி டான்ஸ் ஆடி, இப்ப நடக்கல ஆட்டம் பாட்டம் டான்ஸ். ஹalleluya. தேவனுடைய ஆவியே கிடையாது. சீக்கிரம் இவர்கள் எல்லாம் பிசாசின் ஆவியினால் ஆடுவார்கள். ஹalleluya. இது சத்தியமானால் இதை புரட்டுகிறவர்கள் பேயாட்டம் ஆடுவார்கள். ஹalleluya. தேவன் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்க விட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். நான் என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடுப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு பயந்து அவர் ஒருவரை மகிமைப்படுத்துங்கள். ஆறுகளும் நீரூற்றுகளும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று வெளிப்படுத்தலை பார்க்கிறோம். ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வரியத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். கண்ணுக்குட்டி உண்டாக்கி வச்சுட்டு ஆடுனாங்க, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம், அவங்க ஆடி பாடினாங்க. ஆனா அவங்க கன்று குட்டிக்கு விக்கிரக ஆராதனை செய்கிறோம் என்பதை அறியாமல் இருந்தார்கள். திருத்துவ கொள்கையை வைத்துக் கொண்டு ஆட்டம் பாட்டம் கும்மாட்டம் இட்டால் ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஆவியை இழந்து பின்மாற்றக்காரர்கள் ஆகி சத்தியம் இல்லாதவர்களாய் போய் பின்மாற்றக்காரர்கள் ஆகி சத்தியத்துக்கு விரோதிகளாய் மாறி நிற்பார்கள். அதுதான் சரித்திரம். அதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரே ஆவியினால் அருளப்பட்டது. ஒரே மேய்ப்பன், கர்த்தர் தான் மேய்ப்பன், அவரால் அருளப்பட்டது. அவருடைய பாதத்தில் இருந்து மணவாட்டி கற்க வேண்டும். மனைவி வீட்டில் போய் தன் புருஷன் கற்கணும்னு எழுதியிருக்கு. மணவாட்டி சபைக்கு புருஷன் கர்த்தர். ஹalleluya. விகாஸ் பாரமாய் டிவாலா கம்சா பௌடாபால பௌஷ்யா. அவருடைய பாதத்திலிருந்து அப்பா இது உம்முடைய வார்த்தை, இதன் அர்த்தங்களை எனக்கு சொல்லித்தாரும், படிப்பியும். இடரல் இல்லாத வழியில் உன்னை நடத்துவேன்னு சொல்லி இருக்கிறீரே, இடரல் இல்லாமல் என்னை நடத்தும் என்று கேட்க வேண்டும். இடரல் இல்லாம வழியில் அவர் நடத்துவார். ஹalleluya. இயேசு சொன்னார், இடரல்கள் உண்டாக வேண்டியது அவசியம், இடரல்கள் உண்டாகாமல் போவது கூடாத காரியம். இடரல்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான்.
எங்க வேணாலும் இடறிட்டு தப்பலாம், ஆனா இயேசுல இடர்னா சபிக்கப்பட்டவன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவில் தான். ரோமர்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை நாம் வாசிப்போமானால், இடறலின் கல் இயேசு கிறிஸ்துதான். இதோ இடறுதற்கான கல்லையும்